தலைப்பு செய்திகள். யாழில் சட்டவிரோத இந்திய செய்மதி தொலைக்காட்சி நிலையங்கள் முற்றுகை. மத்திய கிழக்கு நெருக்கடி, எகிறும் விமான பயணச்சீட்டுகளின் விலைகள். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தமிழர். இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. அமெரிக்க மிகப்பெரிய போர்க்கப்பலை தாக்கிய ஈரான். விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்து வந்த பல வணிக நிலையங்களை போலீசார் முற்றுகையிட்டுள்ளதுடன் பெருமளவிலான உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய வியாழக்கிழமை இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையில் அனுமதியின்றி இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண போலீசார் இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். இலங்கைக்குள் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை பார்ப்பதோ அல்லது அதற்காக பணம் செலுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக சன் டிரெக்ட், வீடியோகான், டாடா பிளே, டிஷ் டிவி போன்ற சேவைகள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத சேவைகள் ஊடாக இலங்கையிலிருந்து மில்லியன் கணக்கான ரூபாய் பணம் உத்தியோகபூர்வமற்ற வழிகளில் இந்தியாவிற்கு பரிமாறப்படுவதாகவும் இதனால் நாட்டின் அந்நிய செலவாணிக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து வானூர்தி எரிபொருள் விலையும் பாரிய அளவில் உயர்ந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒரு கலன் 2.25 அமெரிக்க டாலராக இருந்த வானூர்தி எரிபொருளின் விலை தற்போது $4 தாண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வானூர்தி பயணச்சீட்டுகளின் விலையில் நேரடி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. வானூர்தி எரிபொருள் விலையேற்றம் வானூர்தி பயணச்சீட்டுகளின் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் ஏற்கனவே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது எனவும் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் புதிதாக பதிவு செய்யப்படும் பயணச்சீட்டுகளுக்கு அன்றைய சந்தை விலைக்கு ஏற்பவே கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் வான்பரப்புகள் இன்னும் மூடப்பட்டிருப்பதால் வானூர்தி பயணங்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதால் மேலதிக எரிபொருள் செலவை வானூர்தி நிறுவனங்கள் சுமக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து குறுகிய காலத்திற்கு ஸ்ரீலங்கன் வானூர்தி சேவைக்கு சலுகை விலையில் எரிபொருள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில வானூர்தி பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள அதேவேளை புதிய பயணங்களுக்கான கோரிக்கைகளும் அதிகரித்துள்ளன. சில இடங்களுக்கு செல்லும் போது அதிக பயணிகள் இருந்தாலும் திரும்பும் போது பயணிகள் குறைவாக இருப்பது போன்ற சவால்களையும் வானூர்தி நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ளன. எனவே தற்போதைய உலகளாவிய சூழலை கருத்திற்கொண்டு வானூர்தி நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவுக்கு மேலும் தெரிவித்துள்ளார். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக சதீஸ்தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெள்ளிக்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் வழங்கியுள்ளார். இலங்கை நீதித்துறை சேவையில் விசேட தர அதிகாரியான இவர் பல வருடங்களாக நீதித்துறையில் காத்திரமான பங்களிப்பை வழங்கி வருகின்றார். முன்னதாக சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது இந்த உயர்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நீதித்துறை சார்ந்து இயங்கும் சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பிட்டபெத்தர போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்துளை கிணறு அகழ்வின் போது மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இந்த விடயத்தை தென் மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே தெரிவித்துள்ளார். அதேவேளை ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான நீர்வரத்தை கொண்ட நீரூற்று ஒன்று இலங்கையில் கண்டறியப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னர் இலங்கையில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய நீர் ஆதாரம் மடு பகுதியில் அமைந்திருந்தது. அதன் நீர்வரத்து ஒரு நிமிடத்திற்கு 7,000 லிட்டராக காணப்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து அந்த அடுக்குகளுக்கு இடையிலான இடைவெளிகள் ஊடாக நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் இனங்கண்ட பின்னரே இந்த ஆய்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிட்டபெத்தர, மொரவக்க மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் நீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான போரில் அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஓமான் கடற்பரப்பில் இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இயக்க முடியாத வகையில் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் அதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் புகைப்படத்தை வெளியிட்டு ஆபரேஷன் எபிக் பியூரோ ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து உதவி வருவதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானினால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஆப்ரஹாம் லிங்கன் அருகில் கூட வரவில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் நேற்று 14வது நாளாக நீடித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட நகரங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் ஈரான் முழுவதும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டபடி இருந்தன. அதேபோல் இஸ்ரேல் நகரங்கள் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை வீசியுள்ளது. இதனை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியா தனது வான்வெளியில் 12 ட்ரோன்களை இடைமறித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 10 ஏவுகணைகள் 26 ட்ரோன்களை இடைமறித்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கட்டார், யோர்தான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே லெபனானின் இஸ்புல்லா இயக்கத்தினர் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இஸ்புல்லா இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்தன. இதனால் அந்த நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனை பயன்படுத்தி ரஷ்யாவிடமிருந்து மானிய விலையில் இந்தியா இறக்குமதி செய்து வந்தது. ஆனால் அமெரிக்கா அதற்கும் தடை போட்டது. இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு ஈரான் போர் மிக பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டதால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு ரஷ்யா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருகின்றது. அந்த நாட்டிடமிருந்து பல நாடுகள் எண்ணெய் வாங்கி வருகின்றன. இதனால் ரஷ்யா பெருமளவில் சம்பாதித்து வருகின்றது. அந்த வகையில் போர் தொடங்கியது முதல் இதுவரை $7 பில்லியன் அளவுக்கு ரஷ்யா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளதாக ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது கடந்த மாதத்தை விட ஒப்பிடுகையில் 14% அதிகமாகும். வரலாற்றில் இன்று 1931 இந்தியாவின் முதலாவது பேசும் படம் ஆலம் ஆரா வெளியிடப்பட்டது. 1980 போலந்தில் வானூர்தி ஒன்று வார்சாவுக்கு அருகில் வீழ்ந்ததில் 14 அமெரிக்க குத்துச்சண்டை வீரர்கள் உட்பட 87 பேர் உயிரிழந்தனர். 2008 திபெத்தின் லாசா நகரம் உட்பட பல பகுதிகளில் வன்முறைகளும் ஆர்ப்பாட்ட பேரணிகளும் இடம்பெற்றன. 2019 மொசாம்பிக்கை சூறாவளி தாக்கியதில் 1000 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.